ஏய் என்னடா குமாஸ்தாவாயிட்ட? எந்த புரட்சிடா வந்து டெஸ்க் ஒர்க் இல்லாம நடக்கும்? அவர் அவர் கேட்டது. எந்த டெஸ்க் ஒர்க் இல்லாம எந்த புரட்சி இருக்கு? டெஸ்க் ஒர்க் இல்லாம எதுவும் நடக்காது. எவன் சொன்னது? புரட்சின்னா துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டே இருப்பானா? அங்க சமைக்க ஆள் வேண்டாமா? அங்க இவனுக்கு இது பண்ண ஆள் வேண்டாமா? உழவு சொல்ல ஆள் வேண்டாமா? அவனுக்கு தகவல் அனுப்ப ஆள் வேண்டாமா? டெஸ்க் ஒர்க் இல்லாம எதுடா இருக்குது? என்ன எவன் பேசுறான் அவன்? அப்படின்னு சொல்லிட்டு தொழிலாளிகளுடைய எழுச்சி, தொழிலாளிகளுடைய கோபம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது காரணம் இவங்க தான். முதலாளிகளுடைய அட்டகாசம், முதலாளிகளுடைய அநியாயங்கள், கவர்மெண்ட்டும் இது பண்ணது, சங்கத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணது, சங்கத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களை வந்து அடிக்கிறது, வழியில் மறித்து அடிக்கிறது, கத்தி குத்துறது, சைக்கிள் செயின்னு, இதெல்லாம் அந்த காலத்தினுடைய சைக்கிள் செயின். ஆமாம், அந்த காலத்தினுடைய ஆயுதங்கள். நிறைய தவறுகள், அத்துமீறல்கள், போலீஸை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவது, ரவுடித்தனம், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அரங்கேறியது இந்த சென்னை நகரத்துக்குள்ள. நீங்கள் இந்த பொது நடவடிக்கையெல்லாம் ஈடுபடலை, உங்கள் படிப்பு பாதிக்கலையா? படிப்பு வந்து என்னை பொறுத்தவரையில் கொஞ்சம் பாதிக்க தான் செஞ்சுது. அப்படி பாதிச்சிருக்க வேண்டியதில்லை. இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாருமே அப்படி பாதிக்கலை, நம்ம கூட இருந்த பசங்களுக்கெல்லாம் பாதிக்கலை. எனக்கு கொஞ்சம் அது பாதிச்சது. ஏன்னா என்னுடைய கவனம் வந்து நிறைய மற்ற புஸ்தகங்கள், இலக்கியங்கள் படிக்கிறதுல போயிடுச்சு. ரஷ்ய இலக்கியங்கள், ஃப்ரெஞ்சு இலக்கியங்கள், அந்த ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது எழுதப்பட்ட இலக்கியங்கள், அதிலெல்லாம் வந்து நிறைய கவனம் போயிடுத்து. அது நிறையா படிக்கிறது, மற்ற இது பண்ணுறது. ஆனால் நான் ஒன்றும் ஃபெயிலாகலை, பாஸ் பண்ணிட்டு பண்ணேன்னு வச்சுங்களேன். இன்னும் கொஞ்சம் ஏன்னா அடுத்து ஃபர்தரான தொடர்ந்து படிப்புக்கு போகாததுனால அது தெரியல. அது அப்படியே போயிடுது. அது குறிப்பாக சொல்கிறோம்னா நீங்கள் ஈடுபட்டதுனால படிப்புங்கிறது முழுசாக பாதிக்கலை. முழுசாக பாஸ் பண்ணிட்டீங்க, அந்த இடத்த இலக்கை நோக்கி கடந்துட்டீங்க. முழுசாலாம் பாதிக்கலை. அது தலைவர்களும் வந்து படின்னு தான் சொல்லுவாங்க. படிக்கணும், நீங்கள் வந்து கல்வி முக்கியம் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதில் வந்து ஹாஸ்டலில் இருக்கிற போது நான் இந்த மாதிரி ஈடுபடுறேங்கிறது வார்டனுக்கு தெரிஞ்சு, அது வந்து ஒரு இலவச ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டல் இல்லைன்னா நான் வந்து படிச்சிருக்க முடியாது. நான் திருப்பி வீட்டுக்கு தான் போயிருக்கணும். அரசு இலவச ஹாஸ்டலா இல்லை ப்ரைவேட்? ப்ரைவேட்டு. அந்த ஒரு ஒரு கோயில், இது மணலி ராமகிருஷ்ண முதலியாருடைய தர்மகர்த்தாவாக இருந்து பண்ணிங்க ஒரு கோயில் இருக்குது, சென்னமல்லீஸ்வரர் அப்படிங்கிற கோயில். அதனுடைய இலவச விடுதி. இப்போ இருக்கிற பிஆர் நடராஜன், விஜயன், ஹரிபரந்தாமன், வீபா கணேசன் எல்லோரும் இருந்து அந்த ஹாஸ்டலில் தான். பழைய ராதாகிருஷ்ணன், பெரிய வரலாறே உண்டு அந்த. ஆமாம், அந்த ஹாஸ்டலுக்கு பெரிய வரலாறு உண்டு. அதில் வந்து நிறைய கம்யூனிஸ்ட்டுகள் உருவானாங்க. அதில் வந்து முதல் கம்யூனிஸ்ட் நான் போன பிறகு. இப்போ நடராஜனெல்லாம் வந்து நான் வந்து பேசி தான் கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து இது வந்தது. அந்த அதில் வந்து நான் வந்து ஒரு வசூல் பண்ணேன், விவசாய இயக்க நிதின்னு சொல்லி, ஊர்வலத்துக்கான நன்கொடைன்னு. அந்த நன்கொடை இது ரசீதை பார்த்துட்டார் அவர். அவருக்கு போயிடுச்சு. சரி, அவன் வந்து அரசியல் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்னை இது வெளியேற்றிட்டார். ஹாஸ்டல்லேருந்து வெளியேற்றிட்டாங்க. வெளியேற்றின உடனே எனக்கு பூரா இருண்டே போச்சு, உலகமே இருண்டு போச்சு எனக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் யூனியன் ஆஃபீஸுக்கு போனேன். யூனியன் ஆஃபீஸுக்கு போன உடனே டெலிபிரிண்டர்லேருந்து தொழிலாளிகள்லாம் வந்தாங்க. அதில் ராம்சேன் ஒருத்தர் இருந்தார், கோபால்னு ஒருத்தர் இருந்தார். அப்போது அதுக்கப்புறம் தான் ஏஜி காசிநாதன், நந்தகோபால் அவங்கெல்லாம் தலைவராகிறாங்க. அவங்க ஹாஸ்டல் விட்டு நிறுத்திட்டான். அவன் கிடக்குறான், அவன் நீ என் வீட்டுக்கு வந்துடு, நீ என் வீட்டுக்கு வந்துடு, அவன் சொன்னான் நீ படி அப்படின்னு தைரியம் கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு 5 நாள் கழிச்சு அவர் எடுத்துட்டார். இது வம்புன்னு நினச்சாரா என்ன நினச்சான்னு தெரில. 5 நாள் கழிச்சு எடுத்துட்டாங்க. இந்த 5 நாள் இவங்க தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரு இது கல்லூரியில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி இடையில பல இதெல்லாம் வந்தது. அதெல்லாம் வந்து எதிர்கொண்டேன்னு வைங்க. அப்படி பிறகு டிரான்ஸ்போர்ட்டுக்கு வந்த பிறகு வந்த நாளில் இருந்தே டிரான்ஸ்போர்ட்டில் போராட்டம் தான். அது போராட்ட காலம் தான். அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நீங்கள் முதல் சந்தித்த மிகப்பெரிய சவால்னா இது டிரான்ஸ்போர்ட் தொழிற்சங்கத்தில்? அதாவது முதல்ல வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லெட்ஜர் இவ்வளோ பெருசு இருக்கும், அதை கொடுத்து அதில் வந்து என்ட்ரி போடு,
தொழிலாளி பேர், சந்தா ரசீது இதெல்லாம் என்ட்ரி போடு அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுத்த முதல் வேலை. அதை நான் உட்காந்து செஞ்சுக்கிட்டு இருப்பேன். என்னோட இருந்த தலைவர்கள், எஸ்எஃப்ஐ தலைவர்கள், ராமு, இந்த தலைவர்கள் ராமச்சந்திரலாம், அது ஒரு செட்டு. அவங்கெல்லாம் என்னடா குமாஸ்தாவாயிட்ட சொல்கிறது என்றாம் ஹிண்டு என்றாம். அது அந்த மாதிரி சொல்ல தானே தோணும். அது குமாஸ்தாவிட்ட நீ வந்து எஸ்எஃப்ஐலேயே இரு, எஸ்எஃப்ஐல வேலை செய்ய அப்படிலாம் வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அது என்னடா இது இந்த மாதிரி வேலை கொடுத்துருக்காங்க, நம்ம என்னமோ நினச்சி இங்கே வந்தால் கடைசியில் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் வந்து நமக்கு அனுபவம் இல்லைல்ல. இது பிபிசியில் சொன்னேன், இப்படி சொன்னாங்க. எவன் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணா அப்படின்னாண்டு. எந்த புரட்சியிடா வந்து டெஸ்க் ஒர்க் இல்லாமல் நடக்கும்? அவர் கேட்டது, எந்த டெஸ்க் ஒர்க் இல்லாமல் எந்த புரட்சி இருக்குது? டெஸ்க் ஒர்க் இல்லாமல் எதுவும் நடக்காது, எவன் சொன்னது அப்படின்னு சொல்லி அவர் இராணுவ கதை, அந்த கதை, இந்த கதையெல்லாம் ஆரம்பித்து, புரட்சினா துப்பாக்கி தூக்கிட்டு போயிட்டே இருப்பானா? அங்கே சமைக்க ஆள் வேண்டாமா? அங்கே இவனுக்கு இது பண்ண ஆள் வேண்டாமா? உழவு சொல்ல ஆள் வேண்டாமா? அவனுக்கு தகவல் அனுப்ப ஆள் வேண்டாமா? டெஸ்க் ஒர்க் இல்லாமல் எதிராக இருக்குது, என்ன எவன் பேசுகிறான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை கன்வின்ஸ் பண்ணார் வைங்களேன். அதுக்கப்புறம் நான் வந்து கன்வின்ஸ் ஆனவன் தான். அதுக்கப்புறம் அதில் வந்து கடுகளவு நான் எங்கேயுமே திரும்பி பார்க்கல. நான் பாட்டில் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். அதில் இருந்து வந்து முதல்ல வந்து போனஸுக்கான போராட்டம், அப்புறம் இப்படி வரிசையான போராட்டங்கள்னு வைங்களேன். திமுக பலமான கட்சியாக மிருகபலத்தோடு ஆட்சியை அமைத்திருக்கிற காலம், ஃபஸ்ட்டு பீரியட் அவங்களது. நிறைய தவறுகள், அத்துமீறல்கள், போலீஸை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுவது, ரவுடித்தனம், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அரங்கேறியது இந்த சென்னை நகரத்துக்குள்ளே. அதெல்லாம் தான் நான் சந்தித்த அந்த விஷயங்கள் என் மனசுக்குள்ளே பெரிய தாக்கங்கள் உண்டு. என்னடா இதுன்னு சொல்லி பால் பண்ணை போராட்டம், விமுக போராட்டம், இந்த போராட்டம், அந்த வேமர போராட்டம், இப்படிப்பட்ட இந்த போராட்டங்கள்லாம் வந்து அதில் பூரா பங்கெடுத்தது, மாணவனாக பங்கெடுத்தது, பிறகு முழு நேர ஊழியராக பங்கெடுத்தது. டெய்லி போராட்டம் நடத்துகிற இடத்துக்கு போவோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போவோம் கேட்டில் அல்லது ஊர்வலத்தில், மற்றதில் அது இல்லாத நாளே இருக்காதுங்கிற மாதிரி ஒரு நிலைமைன்னு வைங்களேன். அந்த மாதிரி தான் போச்சு. ஒரு 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 தடவை இதுக்கு போனோம், சிறைக்கு போனோம். அது சிறைக்கு அந்த போராட்டங்களுக்கு, எம்ஆர்ஆ போராட்டத்துக்கு, ஊர்வலத்துக்கு, மற்றத்துக்கு இதுக்கெல்லாம் போகும்போது பிடிச்சி வச்சுருவானுங்க. இப்போனா இப்போ மாதிரியே விட்டு அடைச்சிட்டு சாயங்காலம் விட்டுருவாங்களா இல்லாட்டி உள்ளே போட்டுருவாங்க? அந்த இதில் வந்து ஒரு 2 நாள் விட்டாங்க. உள்ளே வச்சாங்க. இந்த மாதிரி இதில் இருந்தது. தொழிலாளிகளுடைய எழுச்சி, தொழிலாளிகளுடைய கோபம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது காரணம் இவங்க தான். முதலாளிகளுடைய அட்டகாசம், முதலாளிகளுடைய அநியாயங்கள், கவர்மெண்ட்டும் இது பண்ணது, சங்கத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணது, சங்கத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடியவங்களை வந்து அடிக்கிறது, வழியில் மறித்து அடிக்கிறது, கத்தி குத்துது, சைக்கிள் செயின், இதெல்லாம் அந்த காலத்தினுடைய சைக்கிள் செயின். ஆமாம், அந்த காலத்தினுடைய ஆயுதங்கள். அப்படி அந்த பீரியடில் தான் நாங்கள் வந்து நின்னோம். அதுக்கு ஒரு பெரிய டர்புலன்ட் பீரியடுன்னு வைங்களேன். அது ஒரு இது உள்ளே வரும்போதே ஒரு உலைக்களத்துக்குள்ளே போந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு காலமாக அது இல்லை.